வெயில் தாங்க முடியல, ஒரே வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு பக்கத்தில் மரம்லாம் வைக்க முடியல, ஒரே அனலாக இருக்குன்னு வாடகைக்கு வீடு பார்க்க வந்தோம். இந்த மரத்தை பார்த்தோன்னே நல்லா குளுகுளுன்னு இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு, சரி இந்த வீடே ஓகே அப்படின்னு இந்த வீட்டுக்கு குடி வந்தாச்சு. ஆனால் இப்போ தான் தெரியுது, டெய்லி 2 பக்கெட்டுக்கு மாம்பழம் விழுது. யாரும் வந்து எடுத்துட்டும் போக மாட்டேங்கிறாங்க, பறிக்கவும் மாட்டேங்கிறாங்க. டெய்லி இந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் பொறுக்கி பக்கெட்டில் வெளியில் கொண்டு போய் கொட்டணும். மாடு சாப்பிட்டுட்டு போகும். அதுவும் மாம்பழம் நல்லாவா இருக்குது? ஐயோ கடவுளே, இருக்கிற ஈயும் கொசுவெல்லாம் இதில் தான் உட்காந்துருக்கு. கொல்லிக்கட்டைக்கு பயந்துக்கிட்டு அடுப்பில் குதிச்ச கதையாக போச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நானாக தேடிக்கிட்டது. இன்னும் இவ்வளோ கிடக்கு. இதெல்லாத்தையும் பொறுக்க முடிச்சுட்டு அப்புறம் கூட்டணும். அது மட்டும் இல்லை, நல்ல பெரிய தோட்டம், இதையும் கூட்டணும். நல்ல நிழலாக இருக்குது, பெரிய தோட்டமாக இருக்குது, அழகாக உட்காந்துருக்கலாம் வெய்ய நேரத்துலலாம். வெயிலே தெரியாதுன்னு நினச்சி வந்தேன். இந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுத்துட்டு இந்த ஏரியாவையும் கூட்டுற வேலைக்கு வந்திருக்கேன் போல இருக்கு. நான் இப்போ தான் தெரியுது, முடியலை, கை கால் முட்டிலாம் கூட்டி குப்பையே வலிக்குது. என் வீட்டில் அங்கே சொந்த வீட்டில் இருக்கும்போது சின்ன வாசல், வாடகைக்கு இருக்கிறவங்களே பக்கத்தில் அவங்க இதெல்லாம் கூட்டிக்குவாங்க. எங்கள் மாமியார் கூட்டுவாங்க. கூட்டி வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு பசங்களை கிளப்பி அனுப்புவேன். இங்கே கூட்டுறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல இருக்குது. பசங்களெல்லாம் கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த வாசல்லாம் கூட்டுவேன். வாசல் கூட்டியே நான் ஓஞ்சிருவேன் போல இருக்கு. இந்த மரத்து நிழலுக்கு ஆசைப்பட்டு இந்த மரம் என்ன பாடுபடுத்துது. நிழலாக இருக்குன்னு நினச்சிட்டேன். இப்போ தான் தெரியுது, வாடகைக்கு வீட்டுக்கு வந்து பெரிய வீடு தான், இடம்லாம் நிறையா தான் இருக்குது. வீட்டுக்கு வாடகை காசும் கொடுத்துட்டு இந்த ஏரியாவையும் கூட்டி பெருக்கிற ஓசியில் முடியலை. டெய்லிக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தொடப்பமே தேஞ்சு போகுது. அவ்வளோ இடத்த கூட்டி க்ளீன் பண்ணுறேன். பேசாமல் நான் வெயிலாக இருந்தால் போதுன்னு நாங்கள் எங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம்.